ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 23 ஜூன் 2026. மார்க்கெட் வந்து இன்னைக்கு எல்லாம் ரெட்டு. ஒரு காலத்தில் நம்ம ட்ரேடை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா வாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் ஆன பிறகு இப்போ புதுசாக கொஞ்ச நாளாகவே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரேடுன்னு சொல்லி அதை பற்றி பயந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாம் மார்க்கெட் ரெட்டு. நிஃப்டி கிட்டத்தட்ட as we speak 3 PM ஒரு 1.13% டவுனு நிஃப்டி 50. நிஃப்டி ஸ்மால் கேப் 0.65% டவுனு. நிஃப்டி மிட் கேப் வந்து 0.93% டவுனு. நிஃப்டி ஐடி 2.13% டவுனு, ஐடி இண்டெக்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்பி இண்டெக்ஸ் வந்து சவுத் கொரியாவினுடையது. நமக்கு எப்படி சென்செக்ஸ் நிஃப்டிங்கிறோமோ அதே மாதிரி கோஸ்பி இண்டெக்ஸ் வந்து சவுத் கொரியாவினுடையது. ஸோ அந்த கோஸ்பி வந்து கிட்டத்தட்ட 8-9% விழுந்து சர்க்கியூட் பிரேக்கரில் 20 மினிட்ஸ் எக்ஸ்சேஞ்சே ஸ்டாப் ஆகி இப்போ 11% டவுனில் இருக்குது கோஸ்பி இண்டெக்ஸு. ஸோ சவுத் கொரியா விழுகுது அப்படிங்கவும் இன்னும் பக்கத்தில் நிக்கி ஜப்பானுடைய இண்டெக்ஸு 2-3% டவுனு. நஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் 1.3% டவுனு. இது எல்லாமே டவுனு. கொரியாவில் வந்து என்னென்னா, அன்லைக் இந்தியா வந்து சவுத் கொரியாவில் வந்து வெரி கான்சன்ட்ரேட்டட், இண்டெக்ஸே வெரி கான்சன்ட்ரேட்டட். ஒரு 2-3 கம்பெனி தான் மேஜராக அதில் பங்கு வகிக்கின்றன. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 7.5% டவுன். அதில் எஸ்கே ஹைனிக்ஸ்னு சொல்லி அது 10%க்கு மேலே அது வீழ்ச்சி. ஸோ இந்த 2-3 ஸ்டாக் விழுந்தாவே இண்டெக்ஸே விழுந்துடும். அதே மாதிரி இந்த 2-3 ஸ்டாக் ஏறினாவே இண்டெக்ஸே பூரா ஏறிடும். ஸோ அந்த நிலமை தான் கொரியாவில். இப்போ எதற்காக இதெல்லாம் பயந்துருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸு, எஸ்கே ஹைனெக்ஸு அல்லது சவுத் கொரியன் மார்க்கெட்டே வந்து ஏறினது, தைவான் மார்க்கெட்டு. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு செமிகண்டக்டர் சிப்ஸு நிறைய தேவை. ஸோ அந்த செமிகண்டக்டர் வச்சு அந்த சிப்ஸை வந்து நிறைய இவங்க தயாரித்தாங்க. அதனால் இவங்களும் நல்லா ஏறினாங்க. ஒவ்வொரு கம்பெனி 500%, 1000%ன்னு இன்னும் ஸ்டாக்ஸ் ஏறி இருந்துச்சு. மார்ஜின் ட்ரேடிங் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எல்லாமே நடந்துச்சு. இது அமெரிக்காவிலையும் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட நிறுவனங்கள் அப்படின்னா மைக்ரான் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 times growth, 10 times growth. ஒவ்வொரு நிறுவனங்களுமே கண்டபடி கண்ணாபின்னான்னு ஸ்டாக்ஸ் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய அளவில் வருமானத்தை தந்துடும் அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ இப்போ அந்த ஏஐ வந்து கொஷின் ஆகிருக்கு. அதை ஒட்டி இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று வந்து டவுன் ஆகிருக்குது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எஃப்ஐஐ செல்லிங்கை வச்சு ருப்பி கொஞ்சம் வீக்கன் ஆகிறது, ஒரு 94 rupeesல போயிருக்கு. ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங், அஃப்கோர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ், பிரெண்ட் க்ரூடு இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ வி டோன்ட் சி எனி மேஜர் இஷ்யூஸ். லெட் அஸ் சி. அண்ட் இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு ப்ராட் பேஸ்ட் எக்கானமி. பட் உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நம்மளையும் பாதிக்கும். ஸோ அந்த பாதிப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன விடிவு காலமே இல்லையா, ஒன்று மாற்றி ஒவ்வொரு ரீசனாக சொல்கிறீங்க வீழ்ச்சிக்கு அப்படின்னா. ஸோ சில சமயங்கள் இந்த ஏஐ கொஞ்ச நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பட்ட காலே படும் சுட்ட காலே சுடுங்கிற மாதிரி திருப்பி அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்தியா வந்து ஏஐ ட்ரேடில் பெருவாரியாக பார்ட்டிசிபேட் பண்ணலை, மேஜர் பார்ட்டிசிபேஷன் இல்லை. அதனால நமக்கு வந்து ரிஸ்க்கு குறைவு தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. அப்படி இருந்தாலும் உலகம் பூரா அடிப்படையில் நம்ம படப்படன்னு ஏற முடியாது. ஸோ அந்த சைட் எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. லெட் அஸ் see. இன்னைக்கு நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தென் we will have some kind of sanity. அதுக்கப்புறம் பட் எனிவே இந்த ஏஐ ட்ரேடுங்கிறது ஒரு நாளைக்கு முடிவுக்கு வர வேண்டியது தான். அது இப்போவா லேட்டரா அப்படிங்கிறது, எப்படி ஒரு காலத்தில் இந்த 2000 வந்து இன்டர்நெட் பபுள் இருந்துச்சோ அது மாதிரி தான் இப்போ ஏஐ பபுள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ரைட்டு சென்டர் எக்கச்சக்கமான பணங்களை வந்து நிறுவனங்கள் செலவழிச்சிருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள், இன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே அவங்க ரெவன்யூவாக மாற்ற முடியலைன்னா we are in a tough situation. ரெவன்யூவாக மாற்ற முடியும்னு தோணலை. ஸோ ஸோ அதனால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு அடி இருக்கும், எல்லாமே இருக்கும். அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்புகள் அவ்வளோ இருக்காது. பட் ஸ்டில் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நத்திங் டு வரி. ஏன்னா நம்ம அதுக்கு மூல காரணம் இல்லை. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.